பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27, 28, 29 3 நாள் நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம்ப்பா. ஸோ இது பாருங்கள், ஹெட்டிங் பாருங்கள். அதாவது தேர்வு சீர்திருத்தம் புதிய குழு அமைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 2 குழுக்கள் அமைச்சிருக்காங்க, சரிங்களா? மத்திய அரசு ஒரு குழு, மாநில அரசு ஒரு குழு. மாநில அரசு நிதியை எப்படி மேம்படுத்துறது அப்படின்றதுக்காக ஒரு குழு அமைச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் பார்ப்போம். இந்த இன்ஃபர்மேஷன் இப்போ பார்த்துடலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய தேர்வு முகமை NDA அதால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளை என்னென்ன சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளலாம், அது எப்படியெல்லாம் அந்த தேர்வுகளை என்ன மேம்படுத்தலாம், அந்த வினாக்கள் கசிகிறதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் அதாவது நந்தன் நிலேக்கனி, சரிங்களாப்பா, அவர் பேர் நந்தன் நிலேக்கனி, அவர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? அதாவது நந்தன் நிலேக்கனி தலைமையில் தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்படக்கூடிய தேர்வுகளில் மேற்கொள்ள வேண்டிய சீர்திருத்தங்கள் குறித்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதுக்காக இதை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த குழு அமைச்சிருக்காங்க. மொத்தம் இவரோட சேர்த்து அந்த நந்தன் நிலேக்கனி இவரோட சேர்த்து மொத்தம் 6 பேர் இருக்காங்க இந்த குழுவில், சரியாப்பா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு மசோதா அதை தாக்கல் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரசு தேர்வுகள் முறைகேடுகள் தடுப்பு மசோதா 2026 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ முறைகேடில் ஈடுபடக்கூடிய தனி நபருக்கு, அதாவதுப்பா தனி நபர் ஒருத்தர் வினாத்தாள கசிய விடுறது இல்லை ஏதோ ஒரு தவறான செயல்பாடுகள் செய்கிறாருன்னா அவருக்கு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரை சிறை தண்டனை இல்லை 50 லட்சம் வரை அபராதம் போடலாம். இதுவே ஒரு குழு கும்பலாக சேர்ந்து ஒரு வினாக்களை கசிய விடுறதுலாம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7லேருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை, 10 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய மசோதா நிறைவேற போகுது, சரியா? அடுத்து இந்த ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீராபாய் சானு தங்கம் வென்றிருக்காங்க. பளு தூக்குதல்பா ரொம்ப முக்கியம். அதாவது சாய்கோ மீராபாய் சானு அவங்க பளு தூக்குதலில் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதாவது காமன்வெல்த் கேம்ஸு, சரியாப்பா, ஸ்காட்லாந்தில் இருக்க கிளாஸ்கோ நகரில் நடைபெறுது. அதில் இந்தியாவோட முதல் தங்கம் இவங்க தான் வாங்கியிருக்காங்க, சரிங்களா? மீராபாய் சானு தான் இந்தியாவோட முதல் தங்கப்பதக்கத்தை வாங்கியிருக்காங்க பளு தூக்குதலில். இது உங்களுக்கு ஹேட்ரிக் தங்கப்பதக்கம்ப்பா. 2018, 2022 ஏற்கனவே இதே காமன்வெல்த் கேம்ஸில் அவங்க பதக்கம் வாங்கியிருக்காங்க. இப்போ 2026 வாங்கியிருக்காங்க, சரிங்களா? மகளிருக்கான 48 கிலோ எடை பிரிவில் மொத்தம் அவங்க தூக்கின எடை 190 கிலோ எடையை தூக்கியிருக்காங்க மீராபாய் சானு, சரி? ரைட், அடுத்தது பார்க்கலாம். இந்த பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி அது சார்ந்து மன் கி பாத் அதில் பேசியிருக்காரு. மனதின் குரலில் பிரதமர் மோடி பேசியிருக்காரு. அதில் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நியூஸில் பார்த்ததான் INS மகேந்திரகிரி கப்பல் கடற்படையில் இணைக்கப்பட்டுச்சு பார்த்தீங்களா? அதோட 75% மேற்பட்ட பொருட்கள் நம்ம இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது, அதை பற்றி சொல்லியிருக்காரு. இன்னொன்று ரொம்ப தூரம் சென்று தாக்கக்கூடிய பினாக்கா ஏவுகணை அதை சொல்லியிருக்காரு. நம்ம முந்தானேத்து நியூஸ் பேப்பரில் தான் பார்த்தோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குஷா ஏவுகணை தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்கி அழிக்கக்கூடிய குஷா ஏவுகணை, இது எல்லாமே DRDO தான் மேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதை பற்றி பேசியிருக்காருப்பா. இன்னொன்று, ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் PV சிந்து ஜெயிச்சாங்கல்ல. ஸோ அந்த ஜப்பான் ஓப்பன் பேட்மிண்டன் போட்டியில் ஃபஸ்ட்டு ஜெயித்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா PV சிந்து. ஸோ அவங்கள பற்றி போட்டிருக்காங்க. வேறு கூடுதலாக தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7ஆம் தேதி கொண்டாடப்படுதுப்பா, ரொம்ப முக்கியம், சரிங்களா? தேசிய கைத்தறி தினம் எப்போ கொண்டாடப்பட உள்ளதுன்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி. இதில் பாருங்கள், 12 ஆண்டுகளில் காதி விற்பனை 6 மடங்கு அதிகரித்துள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதோட மதிப்பு 8000 கோடியை தாண்டியிருக்காம்ப்பா. காதி சேல்ஸ் விற்பனையோட மதிப்பு இந்திய அளவில் இப்போது 8000 கோடி, சரிங்களா? இன்னொன்று, நம்ம கார்கில் போர் வெற்றி தினம், அதாவது 1999 இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே இந்த போர் நடைபெற்றுச்சு. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த போர் மே மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஆப்ரேஷன் விஜய் அப்படின்ற பேரில் அந்த கார்கில் செக்டார் டைகர் ஹில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கைப்பற்றுறதுக்காக இந்திய ராணுவம் மே மாதம் தாக்குதலை தொடங்கியிருப்பாங்க. சரியாக சொல்லப்போனால் 1999 ஜூலை 26 இந்தியா ஆப்ரேஷன் விஜயில் வெற்றி பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த அறிவிக்கப்பட்ட நாள் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்கில் போர் வெற்றி தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். மரணம் அடைந்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம், சரிங்களா? ரைட், ஓகேப்பா. அதான் ஆப்ரேஷன் விஜய் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஓகே, இதில் வேறு இந்த ரொம்ப முக்கியம் என்னன்னா, உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி ரொம்ப முக்கியம்ப்பா. ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அனாஹத் சிங் 18 வயசு பெண், சரிங்களா, அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போட்டியில் சாம்பியனான முதல் இந்தியராக வரலாறு படைத்துள்ளார். யார் அப்படின்னா அனாஹத் சிங். ஸோ கண்டிப்பாக கேட்பாங்க, ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ஜெயிச்சிருக்காங்க. இதெல்லாம் எஸ்எஸ்சிக்குரிய கொஸ்டின். எஸ்எஸ்சியில் கண்டிப்பாக அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாஹத் சிங் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா ஸ்குவாஷ், சரிங்களாப்பா. அதாவது உலக ஜூனியர் போட்டியில், சரிங்களா, உலக ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் அனாஹத் சிங் ஜெயிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஜெயித்தவங்க இவங்க தான். ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியாவை சேர்ந்து. ஓகேப்பா. வேறு மீராபாய், இந்த ரிஷிகாந்த், இவர் வந்து வெள்ளி பதக்கம். இவரும் வந்து பளுதூக்குதெல்லாம் வாங்கியிருக்காரு வெள்ளி பதக்கத்தை, சரிங்களா. வேறு இதான் ரொம்ப முக்கியம்ப்பா. மத்திய அரசோட தமிழக அரசோட வருவாயை பெருக்கிறதுக்காக மாண்டேக் சிங் அலுவாலியா அவர் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட பொருளாதார ஆலோசனை குழு கவுன்சிலில் இவர் ஒரு உறுப்பினராக இருந்திருக்காரு, மாண்டேக் சிங் அலுவாலியா. ஸோ இவர் தலைமையில் எப்படியெல்லாம் தமிழக அரசோட வருவாயை பெருக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு குழு அமைச்சிருக்காங்க, சரிங்களா. இதில் பாருங்கள் 6 பேர் கொண்ட குழுப்பா. அவர் சேர்த்து மாண்டேக் சிங் அலுவாலியா சேர்த்து 6 பேர் கொண்ட குழு. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது வரி மற்றும் வரியில்லா வருவாயை அதிகரிக்க கொள்கை மற்றும் நிர்வாக சீர்திருத்தங்களை அரசுக்கு வழங்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த வரி ஏய்ப்பு செய்கிறாங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது, எப்படியெல்லாம் வேறு வரி வருவாயை பெருக்கிறது, நிர்வாக செயல்பாடுகளை எப்படி குறைக்கிறது, இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் ரெடி பண்ணி இந்த குழு கொடுப்பாங்க, சரிங்களா. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது, தமிழக அரசின் வருவாயை பெருக்கிறதுக்காக யார் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க அப்படின்னா மாண்டேக் சிங் அலுவாலியா தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம தமிழக வீரர் பாருங்கள், ஸ்காட்லாந்தில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தமிழக பளுதூக்கும் வீரர் பேர் ராஜா முத்துப்பாண்டிப்பா, ரொம்ப முக்கியம், வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு. ஸோ அவருக்கு தமிழ்நாடு அரசு சார்பாக 30 லட்சம் பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ ராஜா முத்துப்பாண்டி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் அப்படின்னா பளு தூக்குதல் விளையாட்டு, சரிங்களா. அடுத்தது பார்க்கலாம். வேறு இதில் நியூஸ் எதுவும் இல்லைப்பா. வேறு 2 நாள் வந்துட்டு நியூஸ் எதுவுமே இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வேறு இந்த காவிரி ஆறு சார்ந்து கொடுத்துருக்காங்க, அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. வேறு அவ்வளோதான்ப்பா. இதில் நியூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது பாருங்கள், பளுதூக்குதலில் மகளிருக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் ஞானேஸ்வரி யாதவ் 199 கிலோ எடையை தூக்கி வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. அப்போ ஞானேஸ்வரி யாதவ் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பளுதூக்குதல் வீராங்கனை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இவங்க பேர் பிந்தியா ராணி தேவி, சரிங்களா. பிந்தியா ராணி தேவி இவங்களும் பளுதூக்குதல் வீராங்கனை தான், ரைட்டுப்பா. வேறு இதில் எதுவும் இல்லை. நம்ம காமன்வெல்த் கேம்ஸில் நிறையா கேம் நடக்குது. இதில் அதிகமாக நம்மளுக்கு பளுதூக்குதலில் தான் வந்து நிறையா பதக்கங்கள் கிடைக்குதுப்பா. அதே மாதிரி இந்த பாருங்கள், காமராசர் காலை உணவு திட்டம், அதுக்கு வந்து டெண்டர் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். மொத்தம் 13 வகை உணவுகள் வழங்கப்படுது. இது ரொம்ப முக்கியம். எத்தனை வகை உணவுகள் வழங்கப்படுது அப்படின்னா 13 வகை உணவுகள் வழங்கப்படுது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் சேஞ்ச் ஆகி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 294 கலோரிகள் சத்து இருக்கிறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த டெண்டரில். இன்னொன்று, உணவின் எடை 150 கிராம்லேருந்து 200 கிராம் எடையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே முக்கியமான இன்ஃபர்மேஷன், சரியா. இந்த பாருங்கள், கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் பாரா மகளிர் குண்டு எறிதலில் இந்தியாவோட ஷர்மிளா தன்கர் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்கப்பா. ரொம்ப முக்கியம், ஏன்னா பாரா விளையாட்டு போட்டிகள் திறனாளிகளுக்கான விளையாட்டு போட்டி. ஸோ அது சார்ந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. மகளிர் குண்டு எறிதலில் ஷர்மிளா தன்கர் அவங்க தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, பாரா தடகள பிரிவில் இந்தியாவுக்காக தங்கம் வென்ற முதல் போட்டியாளர் அப்படின்ற பெருமையை ஷர்மிளா தன்கர் பெற்றிருக்காங்க குண்டு எறிதலில், சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷர்மிளா தன்கர் தடகளத்தில் குண்டு எறிதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க, பாரா போட்டி, சரிங்களா. மாற்றுத்திறனாளிகளுக்கான நடத்தப்படக்கூடிய காமன்வெல்த் போட்டியில், சரிப்பா. இதில் இந்த நியூஸ் பேப்பரில் அவ்வளோதான்.
நியூஸு. வேறு எது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் அரசியல் சார்ந்த நியூஸ் தான் இருக்கும். இங்கே பாருங்களேன், அந்த விவாதம் நடத்தினது, தேர்வு முறைகேடு சார்ந்து விவாதம் நடத்தினது, இதுதான் இருக்கும். கூட்டணி ஆலோசனை, இதுதான்ப்பா. இதில் வேறு எந்த நியூஸுமே இல்லை, சரிங்களா? இதை மட்டும் நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. வேறு உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல், இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோனம் ஹிமான்ஷு அந்த இணை வந்து வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இது வெண்கல பதக்கம்ன்றதுனால மேக்ஸிமம் கேட்க வாய்ப்பு இல்லை, தங்கப்பதக்கம் தான் கேட்பாங்க. அதனால் சும்மா நீங்கள் மேலோட்டமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான்ப்பா. ஸோ 3 நாள் நியூஸ், 27, 28, 29 நியூஸ், அவ்வளோதான். நம்மளுக்கு சட்டசபை ஆரம்பிச்சோடனே நம்ம ஆகஸ்ட் 5லேருந்து சட்டசபை கூடுதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல, பட்ஜெட் மெயினாக மழைக்காலம், அதிலே தான் பட்ஜெட்டும் தாக்கல் பண்ணுறாங்க, முழு அளவிலான பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே அந்த வந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு நியூஸ் அதிகமாக கிடைக்கும்ப்பா. நன்றி.